அதை உடனே ரோட் ஷோ அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாஜகவோட இவர் வந்து சமரசமாயிட்டார், அதுக்காக தான் இவ்வளோ உற்சாகமாக வந்தாருங்கிறது, அப்புறம் சிபிஐ விசாரணை விஜய்க்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே நம்மளுடைய யூகம் தான். விஜய் விஷயத்தில் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் இப்படி ஒரு வேலையை சிபிஐ பண்ணுதோன்னு நமக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா இந்த விசாரணை தொடங்கி பல மாதம் ஆகுது. இப்போ தான் செந்தில் பாலாஜியை அவங்க கூப்பிடுறாங்க. 3 முறை எதுக்கு விசாரணை? ஒவ்வொரு விசாரணையிலும் 7 மணி நேரம் 6 மணி நேரம் நீங்கள் அப்படி என்ன கேள்வி கேட்பீங்கிற ஒரு கேள்வி வந்து நிச்சயமாக எல்லாருக்கும் தோன்றுகிற ஒரு சந்தேகம் தான். அதற்கு வந்து சிபிஐ தான் உரிய விளக்கம் கொடுக்கும். தாவேகா தரப்பிலிருந்தும் யாரும் அதை மறுக்கலை, அதிமுக தரப்பிலிருந்து யாரும் மறுக்கலை. இப்போ விஜயோ ஆதவ அர்ஜுனாவோ புஷி ஆனந்தோ ஒரு அறிக்கை அல்லது ஒரு ப்ரெஸ் மீட் மூலமாக அதை மறுக்க வேண்டியதானே, ஏன் மறுக்கலை? ஆனால் ஒரு 3 நாள் கழிச்சு நிர்மல்குமார் போகிற போக்கில் அவ இல்லைங்கிற மாதிரி கருத்து சொல்கிறார். புரியுதா இல்லையா? அதனால் இன்றைக்கு இந்த விஷயங்கள் பரபரப்பாக பேசப்படுவது வதந்தி கிடையாது, கற்பனை கிடையாது. இதுக்கு பின்னால் உண்மை இருக்குது. அந்த உண்மையின் அளவு வேணா வேறுபடலாமே தவிர உண்மை இல்லைன்னா சொல்ல முடியாது. பல ஆயிரம் கோடி செலவு செய்து அந்த கட்சியை கண்ட்ரோலில் எடுத்தது விஜயை முதல்வராக்கி அழகு பார்ப்பதற்கு அல்ல, அவர் முதல்வர் நாற்காலியில் உட்கார்றதுக்கு தான். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதாவுக்கும் விஜய்க்குமான அந்த விவாகரத்து விஷயத்தையே திமுக ஆப்ரேட் பண்ணுறதா விஜய் நம்புகிறார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக மீதான கோபம் வந்து அவருக்கு பல மடங்கு ஆயிடுச்சு. என்ன, அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட விரோதம் மாதிரியே விஜய்க்குள்ளேருந்து அது குளிர்ந்து விட்டு. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜய் சொன்ன மாதிரி தாவேகா வெர்சஸ் திமுக தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதிமுக என்னைக்கு பாஜகவோட கூட்டணி போனதோ அன்றைக்கே அதனுடைய செல்வாக்கு சரிஞ்சு போச்சு. இன்னைக்கு அதிமுக அப்படின்னாலே ஒரு அடிமைங்கிற ஒரு எண்ணமும் தோற்றமும் ஏற்பட்டுச்சு. அது தவிர்க்கவே முடியாது. மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைப்பேச்சு ஜே பிஸ்மி சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பர் சார். இப்போ விஜய் அவர்கள் இந்த சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த ரோட் ஷோ மூலயமா கார்ல வந்தார் சார். அது வந்து 2 வகையா பேசுறாங்க சார். விஜய் வந்து இந்த பாஜக கூட்டணிக்குள்ள போயிட்டாரு, அதனாலதான் சிபிஐல இருந்து வரும்போது இவ்வளவு மாசா வராரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு வந்து விஜய் வந்து இந்த கூட்டணி வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் இந்த தைரியத்துல வரான்னு வந்து சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது ஒரு மனிதனுடைய செயலை வைத்து எவ்வளவு திரைக்கதைகள் எழுதப்படுதுன்னு நினைச்சா ஒரு பக்கம் வேடிக்கையா இருக்கு. ஆக்சுவலி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவர் உள்ள விசாரணை முடிச்சுட்டு வர்றாரு. வரும்போது அவருக்கு அங்குள்ள அவர் கூட போன நிர்வாகிகள் தகவல் சொல்றாங்க, வெளியில வந்து பயங்கரமான க்ரௌட் இருக்கு, லோக்கல்ல இருக்கிற விஜய் ரசிகர்கள் தாவேகா தொண்டர்கள் பெரிய அளவுல கூடியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் என்ன பண்றாருன்னா அந்த மேலே டோரை திறந்துட்டு எல்லாருக்கும் கை காட்டிட்டு வர்றாரு. இன்னொன்று டெல்லி போயிருக்காரு, அங்கும் நமக்காக ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் காருக்குள்ளே உட்காந்துட்டு கையை அசைச்சிங்கன்னா அதுவே தப்பாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேர விசாரணைக்கு பிறகு தான் அவர் வெளியில் வந்தார். ஆனால் இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா காலையில் அவர் உள்ளே போனார் தெரியுமா, அப்போவே அங்கே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 7 மணி நேரம் நமக்காக ஒரு கூட்டம் காத்துட்ருக்கு, அவங்கக்கிட்ட நம்ம முகத்தை காட்டாமல் கருப்பு கண்ணாடிக்கு உள்ளார உட்காந்துட்டு கை காட்டினோம்னா அது சரியாக இருக்காது. அதன் காரணமாக தான் அவர் வந்து வெளியில் வந்து அப்படி கை காட்டிட்டு போனார். அதை உடனே ரோட் ஷோ அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாஜகவோட இவர் வந்து சமரசமாயிட்டார், அதுக்காக தான் இவ்வளோ உற்சாகமாக வந்தாருங்கிறது, அப்புறம் சிபிஐ விசாரணை விஜய்க்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே நம்மளுடைய யூகம் தான். ஆனால் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, விஜய் அந்த மாதிரி வந்து கையாட்டி சிரித்து வந்ததற்கு அங்கிருந்த ரசிகர்கள் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும், இப்போ நம்ம இப்படி பண்ணுறதன் மூலமாக என்ன சில ஹேஷியங்கள்லாம் வரணும், அதை நம்ம ரசிக்கணுங்கிற அந்த எண்ணம் கூட காரணமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது சார். ஆக்சுவலா இந்த கரூர் விசாரணை வந்து 7 மணி நேரம் நடந்ததுன்னு வந்து சொல்றீங்க. முன்னாடியே ஒரு வாட்டி விசாரணைக்கு வந்து போயிருந்தாரு, தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு, அதுக்கான நீதி வந்து இன்னும் கிடைக்காமலே இருக்கு. அதாவது சிபிஐ வந்து நீதி கிடைக்கிற இடம் கிடையாது, அது வந்து ஒரு விசாரணை அமைப்பு. அதுக்கப்புறம் அந்த விசாரணை ஏன் வந்தது அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் அமைக்கப்பட்ட ஒரு விசாரணை அமைப்பு. இன்னும் சொல்லப்போனால் தாவேகா தரப்பில் தான் அப்படி ஒரு கோரிக்கையே வச்சாங்க. இப்போ தமிழ்நாடு காவல்துறை விசாரணை வந்து எங்களுக்கு எதிராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, இந்த அருணா ஜெகதீசன் ஆணையமும் கூட எங்களை வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிற மாதிரி இருக்கும், எங்களுக்கு வந்து ஒரு நியாயமான விசாரணை வேணும் தான் அதை கேட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் சிபிஐ வந்து அந்த விசாரணையை நடத்துகிறாங்க. சிபிஐ விசாரணை நடத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்லை.
ஆனால் அந்த விசாரணை ஏன் டெல்லியில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் சிபிஐ குறித்து பார்த்திங்கன்னா நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. ஒன்றிய அரசனுடைய ஒரு ஏவல் நாயாக செயல்படுது, ஒன்றிய அரசுக்கு பிடித்தமானவர்கள்கிட்ட வாலாட்டுவாங்க, ஒன்றிய அரசுக்கு எதிரானவர்கள் பிடிச்சி கவிட்டு வருவாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. விஜய் விஷயத்தில் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் இப்படி ஒரு வேலையை சிபிஐ பண்ணுதோன்னு நமக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா இந்த விசாரணை தொடங்கி பல மாதம் ஆகுது, இப்போ தான் செந்தில் பாலாஜியை அவங்க கூப்பிடுறாங்க. இன்னொன்று, சம்பவம் நடந்த 1 மணி நேரத்திலேயே செந்தில் பாலாஜியை குற்றம் சுமத்தி பல்வேறு கருத்துக்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. அப்போ விஜயை நீங்கள் என்னைக்கு விசாரணைக்கு கூப்பிட்டீங்களோ அடுத்த நாளே வந்து நீங்கள் செந்தில் பாலாஜியும் கூப்பிட்டுருக்கணும்ல. இதை வந்து ஒரு விபத்துங்கிற பார்வையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக விஜயை தான் கூப்பிடணும், கூப்பிட்டீங்க. ஆனால் அது சதி செயல்னு ஒரு கருத்து இருக்குல்ல, இதில் வந்து செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்டிருக்காருன்னு பயங்கரமாக பேசப்பட்டதில்ல. அப்போ அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னா செந்தில் பாலாஜியை கூப்பிட்டுருக்கணும். ஆனால் இவ்வளவு நாள் கூப்பிடாம தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிற இப்போ நீங்கள் ஏன் கூப்பிடுறீங்க? அப்போ இதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா, செந்தில் பாலாஜி தான் திமுகக்கான இந்த கொங்கு மண்டல பொறுப்பாளர். ஏன்னா அவருடைய கிரவுண்ட் ஒர்க்கு தான் அங்கே திமுகவை ஜெயிக்க வைக்கணும் திமுக மேலிடம் நம்புது. ஆனால் அப்படி ஒன்று நடந்துடக்கூடாது, அந்த நேரத்தில் இவரை முடக்கி போடணும், இவரை டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறதுனால தான் இப்போ வந்து அவருக்கு சம்மன் அனுப்பி வர வச்சதா நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் சிபிஐ விசாரணையே இந்த மாதிரி கேள்விகள் இருந்தாலும் இப்போ விஜயை பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ரீதியாக நெருக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக வந்து இதை பயன்படுத்தியிருப்பாங்களா அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. பட் அதே நேரம் 3 முறை எதுக்கு விசாரணை, ஒவ்வொரு விசாரணையிலும் 7 மணி நேரம் 6 மணி நேரம் நீங்கள் அப்படி என்ன கேள்வி கேட்பீங்கிற ஒரு கேள்வி வந்து நிச்சயமாக எல்லாருக்கும் தோன்றுகிற ஒரு சந்தேகம் தான். அதற்கு வந்து சிபிஐ தான் உரிய விளக்கம் கொடுக்கணும். ஆனா கடந்த சில நாட்களா அதிகம் பேசும் பொருளா இருந்தது விஜய் அவர்கள் வந்து இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள போகிறாரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் தான் அதிகமா இருந்தது. இப்ப பவன் கல்யாண் மூலயமா தான் அந்த பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பவன் கல்யாணம் வந்து ஒரு நேர்காணல்ல வந்து சொல்லியிருக்காரு, நான் விஜய் கிட்ட பேசிய ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு வந்து சொல்றாரு. இன்னொரு புறம் வந்து இபிஎஸ் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கே வந்து இடம் இல்லைன்னு வந்து சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்து விஜய் போறாருன்ற செய்தி மட்டும் எப்படி சார் அதிகம் பேசும் பொருளா மாறும்? இல்லை, அந்த கேள்வியை நீங்க தான் கேட்கணும், மக்களும் அந்த கேள்வியை எழுப்பணும், அதற்கான விடையை தேட முயலணும். அதுக்கப்புறம் ஒரு அரசியல்வாதியோ அல்லது வேறு பிரபலங்களோ பொது வழியில் சொல்கிற ஒரு கருத்தை வந்து நம்ம அப்படியே 100% ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் பெரும்பாலும் உண்மையை விட பொய்யும் சில நேரங்களில் மிகைப்படுத்தலும் தான் இருக்கும். பவன் கல்யாணுடைய இந்த கருத்தை நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். யோசிச்சு பாருங்க, என்டிஏவில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் இருக்கும்போது எதுக்கு பவன் கல்யாணுடைய பெயர் இதில் அடிபடுது? அதுக்கடுத்து நீங்களும் ஊடகத்தில் தான் இருக்கீங்க. ஒரு செய்தி வெளியில் வருது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை இருக்கும், அதுக்கு அந்த செய்திக்கான ஊற்றுக்கண்ணுன்னு ஒன்று இருக்கும். அதனால் நீங்கள் கற்பனையாவெல்லாம் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பில்ட் பண்ணவே முடியாது. அப்புறம் வந்து என்டிஏ கூட்டணிக்குள் தாவேகா வருது அப்படிங்கிற செய்தி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களாகவே பரபரப்பாக பேசப்படுது இல்லையா? பல தொலைக்காட்சி சேனல்களில் அதுதான் டிபேட்டாகவே போயிட்டு இருந்தது. அப்போ தாவேகா தரப்பிலிருந்தும் யாரும் அதை மறுக்கலை, அதிமுக தரப்பிலிருந்து யாரும் மறுக்கலை. இப்போ உதாரணத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டுருக்கலாமே, இல்லைங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, என்ன இது வந்து அதிமுகவை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது, நாங்கள் விஜய் நம்பியெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை விட வேண்டியது தானே. ஆனால் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு இஃப்தார் நிகழ்ச்சிக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் இப்படி ஒரு கருத்தை சொன்னாரே தவிர உடனடியாக அவங்க ரியாக்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி தாவேகா தரப்பிலும் அப்படி வந்து எந்த மறுப்புமே இல்லை. இன்னொன்று, பாஜகங்கிறது பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய கொள்கை எதிரி. அப்போ அந்த கொள்கை எதிரியோட கூட்டணி அப்படிங்கிறது தாவேகாவின் எதிர்காலத்தை குழி தோண்டி புதைக்கிற ஒரு செயல் தானே அது. அப்போ அப்படி ஒரு செய்தி பரப்பப்படுது, இங்கே இருக்கிற தொலைக்காட்சி ஊடகங்கள் அதை வச்சுக்கிட்டு டிபேட் பண்ணுறாங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அப்போ விஜயோ ஆதவ அர்ஜுனாவோ புஷி ஆனந்தோ ஒரு அறிக்கை அல்லது ஒரு ப்ரெஸ் மீட் மூலமாக அதை மறுக்க வேண்டியதானே, ஏன் மறுக்கலை? ஆனால் ஒரு 3 நாள் கழிச்சு நிர்மல்குமார் போகிற போக்கில் இல்லைங்கிற மாதிரி கருத்து சொல்கிறாரு, புரியுதா இல்லையா? அதனால் இன்றைக்கு இந்த விஷயங்கள் பரபரப்பாக பேசப்படுவது வதந்தி கிடையாது, கற்பனை கிடையாது, இதுக்கு பின்னால் உண்மை இருக்குது. அந்த உண்மையின் அளவு வேணால் வேறுபடலாமே தவிர உண்மை இல்லைன்னா சொல்ல முடியாது. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, எனக்கு 50-50 கொடுங்க முதலமைச்சர் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தாவேகா தரப்பில் ஒரு டிமாண்ட் வச்சதா ஒரு தகவல் இருக்கு. அதுக்கு வந்து கண்டிப்பாக எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். என்னன்னா, அதிமுகவை இத்தனை கோடிகள் செலவு செய்து, இத்தனை கோடினா 1 கோடி 2 கோடி இல்லை, பல ஆயிரம் கோடி செலவு செய்து அந்த கட்சியை கண்ட்ரோலில் எடுத்தது விஜயை முதல்வராக்கி அழகு பார்ப்பதற்கு அல்ல, அவர் முதல்வர் நாற்காலியில் உட்கார்றதுக்கு தான்.
அப்படி இருக்கும்போது அவ்வளவு ஈஸியா தாவேக்காவுக்கெல்லாம் இவர் அள்ளி கொடுக்க மாட்டார். இன்னும் சொல்லப்போனா இந்த டீல் அப்படிங்கிறது அதிமுகவின் விருப்பத்துக்கு மாறாக அல்லது அதிமுகவுடைய அனுமதி வாங்காமல் நடத்தப்படுகிற ஒரு பேச்சுவார்த்தையை தான் நான் கேள்விப்பட்டேன். முக்கியமா பாஜகவுக்கு இப்படி ஒரு இன்டென்ஷன் இருக்கு, நம்ம திமுகவை அகற்றுவதற்கு இவரை பயன்படுத்தணும் அப்படின்னு. விஜய்க்கு இருக்கிற நோக்கம்ங்கிறது வேற. அவர் நேற்று வரைக்கும் என்ன நினைச்சார் அப்படின்னா, நோக்கம் ஒண்ணுதான், திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றணும், நமக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு, அதே நேரம் வேற சில கட்சிகள் வந்தா இது ஒரு பலமான கூட்டணிங்கிற ஒரு தோற்றம் ஏற்படும், அதுவே மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து நம்மளுடைய வெற்றி இலகுவாகனு அவர் நினைச்சாரு. அப்படி நடக்கலை. ஏன்னா காங்கிரஸா இருக்கட்டும், விசிக, இடதுசாரிகள் தாவேக்காவை நோக்கி வரல. அதனால என்ன ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னா, தாவேக்கா தனித்து விடப்பட்ட மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டுருச்சு. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, மக்கள் இந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது குறைஞ்சிரும், திமுகவை தோற்கடிக்க முடியாது. ஆனா இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடித்தே தீரணும். அதுக்கு விஜய்க்கு 2 காரணம். ஒன்று, கரூர் சம்பவம். கரூரில் இப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் திமுக காரணம்னு அவர் நம்புறாரு. அந்த கோபம் அவருக்கு கடுமையா இருக்கு. சமீப காலமா பாத்தீங்கன்னா, இந்த சங்கீதாவுக்கும் விஜய்க்குமான அந்த விவாகரத்து விஷயத்தையே திமுக ஆப்ரேட் பண்றதா விஜய் நம்புறாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திமுக மீதான கோபம் அவருக்கு பல மடங்கு ஆயிடுச்சு. என்ன, அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட விரோதம் மாதிரியே விஜய்க்குள்ள அது குளிர்ந்து விட்டு எரியுது. அப்ப தன்னுடைய எதிரியான திமுகவை அழிச்சே தீரணும், அதுக்கு நம்ம என்ன நிலைப்பாடு வேணாலும் எடுக்கலாங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு விஜய் வந்துட்டார். ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்ப அந்த வரும் சட்டமன்ற இந்த தேர்தல் 4 முனை போட்டியா இருக்கு சார். எப்படி பார்த்தாலும் இந்த வாக்கு வித்தியாசம் ஒரு 2% தான் ஒண்ணு திமுக ஜெயிக்கணும், இல்ல அதிமுக ஜெயிக்கணும். ஸோ எப்படியாவது நம்ம விஜய் நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாஜக தான் ரொம்ப மும்முரம் காட்டுறதா கேள்விப்படுறோம் சார். ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி விஜய் வேண்டாம், விஜய் வந்தா நம்மளுடைய இந்த அரசியல் எதிர்காலமும் முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருக்காருன்னு சொல்றாங்க. அதாவது முதல்ல 4 முனை போட்டி அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நாத்தாக்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது செல்லாத ஓட்டு கணக்கில் தான் வரும். இன்னைக்கு பல கருத்து கணிப்புகள் வர்றதால நீங்கள் பார்க்கலாம். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதுக்குள்ளார நாம் தமிழருங்கிறது அதர்ஸ்குள்ளே தான் வர்றாங்க அவங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தனித்த வாக்கு இல்லை. அதனால அதை ஒரு போட்டியாளராக நம்மளால் கருத்தில் எடுத்துக்க முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக, தாவேகா, அதிமுக அணி மும்முனை போட்டியாக தான் நான் நினைக்கிறேன். அது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். தேர்தல் முடிவுகள் அதை நமக்கு புரிய வைக்கும். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜய் சொன்ன மாதிரி தாவேகா வெர்சஸ் திமுக தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதிமுக என்னைக்கு பாஜகவோட கூட்டணி போனதோ அன்றைக்கே அதனுடைய செல்வாக்கு சரிஞ்சு போச்சு. இன்னைக்கு அதிமுக அப்படின்னாலே ஒரு அடிமைங்கிற ஒரு எண்ணமும் தோற்றமும் ஏற்பட்டுருச்சு. அது தவிர்க்கவே முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி ஒரு 0வா தான் இருக்கு. அதுக்குள்ளார தாவேகா போனா அந்த கட்சி பார்த்தீங்கன்னா திமுகவை வீழ்த்துகிற அளவுக்கு கூட வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் விஜய் போகாம பாஜக, அதிமுக மற்றும் இந்த லெட்டர்பேட் கட்சிகளோட அவங்க களத்துக்கு வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு தோல்விதான். அதுக்கப்புறம் எடப்பாடி யார் அப்படின்னா ஒரு கமாண்டிங் பவர் இல்லாத, ஒரு ஆளுமை திறன் இல்லாத ஒரு தலைவர் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 6-7 மாசத்துக்கு முன்ன வரைக்கும் பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் காலுக்கே அலறி அடிச்சுட்டு டெல்லி போய் அந்த கூட்டணியை ஏற்படுத்திட்டு வந்தவர் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அடிமையாக மாறியதால் இந்த கட்சியை விழுங்குவதற்கு பார்த்தீங்கன்னா பாஜக அவசியம் இல்லை, பாமகவே போதுமானது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கீழே இறங்கி தான் போயிருக்காங்க. இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா தாவேக்கான ஒன்று உள்ள வந்துச்சுன்னா நிச்சயமாக அவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைத்து, என்ன இப்போ அவங்க சரிபாதி சீட்டு கேட்குறாங்க, அது கிடைக்கல, ஒரு 75 சீட்டு கொடுக்குறதா வச்சுக்குவோம், மினிமமாக 60 தொகுதிகளில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே தாவேக்காங்கிறது ஒரு வளர்ந்த 2வது பெரிய கட்சியாக மாறும். அப்படி மாறுனா அதிமுகங்கிறது அதுக்கு அடுத்த இடத்துக்கு செல்வதை தவிர்க்கவே முடியாது. ஆக்சுவலா இப்ப இந்த தமிழ்நாடு இந்த தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க சார். அதுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி தான் சங்கீதா அவர்கள் இந்த கோர்ட்டுக்கு ஹியரிங் ஆகிற அந்த இது போகுது. இப்ப அன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒரு நடக்கும் சொல்றாங்க. சங்கீதா அவர்கள் ஒரு நேர்காணல் அன்னைக்கு தான் கொடுப்பாங்க. இதை பார்த்துட்டு அந்த மக்களோட அந்த மனநிலை மாறி விஜய்க்கு எதிராக வாக்களிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி போகுது. அதாவது அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்களா இல்லையாங்கிறது நம்ம யாருக்கும் உறுதியாக தெரியாது. அந்த பேட்டி தேர்தல் நேரத்தில் வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதனால எனக்கு தெரிந்தே அதை ஒரு ஆதாரபூர்வமான விஷயமா வச்சு நம்ம அது குறித்து விவாதிப்பது சரியா இருக்காது. அதுக்கடுத்து ஒரு ஒரு ஆணின் மனைவி
இந்த மாதிரி விவாகரத்து வழக்குக்காக கோர்ட்டுக்கு போகிறது, குற்றம் சாட்டுறதுங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சர்க்கிளே ஒரு 4 பேரை பார்த்துருப்பீங்க, என் சர்க்கிளில் ஒரு 10 பேரை பார்த்துருப்பேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய தலைமுறைக்கு வந்து ஒரு விவாகரத்துங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. 5 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தால் தான் விழா எடுக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய சாதனையாக தெரியுதும் போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு அடுத்து விஜயை நம்புகிற கூட்டத்துக்கு சங்கீதா எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை சொன்னாலும் அது அதிர்ச்சியாகவும் இருக்காது. அவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு முடிவெடுத்ததே அவங்கள பின்வாங்க வைக்கிற அளவுக்கும் அது இருக்காது. அதுதான் உண்மை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தேர்தலுக்கு முன்பு இப்படி ஒரு பேட்டிங்கிறதுக்கான சாத்தியம் கூட குறைவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்க போகிறது தெரியும் போது விஜய் தரப்புக்கு தெரியாமல் இருக்குமா? அப்போ நிச்சயமாக சட்டப்படி அதை தடுப்பதற்கான ஒரு அட்டம்ப்டையும் அவங்க பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் வந்து எதர்ச்சியா நடக்குதா இல்ல திட்டமிட்டு பண்றாங்களா? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, சங்கீதாவுக்கும் விஜய்க்குமான அந்த விவகாரம்ங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம்தான். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து திமுக வந்து டேக் ஓவர் பண்ணதாக தான் செய்திகள்லாம் வருது. நம்ம ஏற்கனவே கூட பல பேட்டிகளில் சொன்னோம். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது கோர்ட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா எப்போங்கிறது நமக்கு தெரியும். மார்ச் மாதம் தான் அதை எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ இதில் வந்து ஒரு உள்நோக்கம் தெரியுதுல்ல உங்களுக்கு. இது வந்து தற்செயலாக நடக்காதுல்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வாக்கில் சைன் வாங்கியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் கழித்து கோர்ட்டுக்கு வருது, என்னை வீட்டில் இருப்பதற்கு அனுமதிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஆவணங்கள்லாம் தயாராக இருக்குது. அப்போ இவர் மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏவுகணையாக விடுற மாதிரி வந்து ஒவ்வொரு அஸ்திரமாக இங்கிருந்து வருது. அப்போ இதுக்கு பின்னால் வந்து ஒரு அரசியல் இருக்குது. இப்படி நடக்காம இதெல்லாம் இயல்பாக நடந்திருந்தால் ஒருவேளை பார்த்தீங்கன்னா பெண்கள் மத்தியில் சங்கீதாவுக்கு அனுதாபமும் விஜய் மீது ஒரு கோபமும் ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ நடக்கிறது அரசியல்ங்கிறது எல்லாருக்குமே தெரியுது, பளிச்சுன்னு தெரிகிறதால சங்கீதா மேல் ஏற்பட வேண்டிய அனுதாபமே கூட ஏற்படலை. அப்படிதான் எனக்கு தோணுது.